குத்தகை ஒப்பந்தம் முடிவடைவதற்கு முன்னரே மாஞ்சோலை மக்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களின் நிலை என்ன, அவர்களின் கோரிக்கை என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தலைமுறையாக வாழ்ந்த பகுதியை விட்டு செல்ல மனமில்லாமல் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்த மாஞ்சோலை மக்களின் துயரம் அவ்வளவு எளிதில் மறக்கக்கூடியது அல்ல. சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த மாஞ்சோலை எஸ்டேட் பாம்பே பர்மா நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் இருந்தது. இந்நிலையில் பாம்பே பர்மா நிறுவனத்துடனான ஒப்பந்தம் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிவடையும் நிலையில் அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒப்பந்தம் முடிவடைய 4 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் கடந்த ஜூன் 14ஆம் தேதிக்குள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியேறுமாறு தேயிலை தோட்ட நிர்வாகம் கெடு கொடுத்தது. இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் தங்கள் வாழ்விடத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டதுடன் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. மாஞ்சோலை எஸ்டேட்டில் குறைவான சம்பளத்தில் நிறைவாக வாழ்ந்த நிலையில் தற்போது மாற்று இடத்திற்கு செல்லும் தங்களுக்கு வாழ்க்கையே கடினமாகிவிட்டதாக புலம்புகின்றனர் மக்கள். எங்களுக்கு வீடு ஃப்ரீ, கரண்ட் பில்லு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, ரேஷன் கொடுக்காங்க, பருப்பு எண்ணெய் எல்லாமே கிடைக்கி. இதே நாங்கள் கீழே போனோம்னா டெபாசிட்டே 4 லட்சம் 5 லட்சம் கேட்காங்க, வாடகை 5000 10,000 கேட்காங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாட்டு, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு இதெல்லாம் பார்த்தா மாதம் 15,000 20,000 வந்துடும். ஆனால் எங்களுக்கு வேலையே இல்லாமல் நாங்கள் அதை போய் எப்படி சாப்பிட முடியும்? மேலும் 50 வயதை கடந்த தொழிலாளர்களின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளதால் உரிய நிவாரணம் வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் சாப்பிடணும், அதுக்கு வேலைகள் அங்கே எஸ்டேட்டில் வேலைகள் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் என்ன செய்யணும் யோசனை பண்ணிருக்கோம். அதுக்கு ஏதாவது அரசு ஏதாவது பார்த்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து வரி கொடுப்போம்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் எங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. அது இந்த வயசுக்கு அப்புறம் வேலை கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி வேலை போனாலுமே உங்களுக்கு வயசாகிடுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ எங்கள் பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, படித்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கொடுத்தாலும் சந்தோஷமா, அரசு வேலை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். இது தொடர்பாக மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் முன்கூட்டியே தொழிலாளர்களை வெளியே அனுப்புவதால் தாமாக முன்வந்து ஓய்வு பெறுவோரில் 59 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 1.4 லட்சம் முதல் 2.80 லட்சம் வரை இழப்பீடு தொகை வழங்கப்படும் நிலையில் 60 வயதை எட்டியவர்களுக்கு எந்தவித தொகையும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக வசித்து ஏழ்மை நிலையில் இருக்கும் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்ததுடன் நத்தம் புறம்போக்கு நிலங்களில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முன்வர வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலையில் அவர்களுக்கு குமரி அரசு ரப்பர் தோட்ட கழகம், களக்காடு முண்டதுறை புலிகள் சரணாலய பகுதிகள், அங்கன்வாடிகள் போன்றவற்றில் பணி வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை இலவசமாக வழங்க உத்தரவிடுவதோடு தொழிலாளர்களுக்கு மறு பணி வாய்ப்பு வழங்கப்படும் வரை ஒரு குடும்பத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து தொழிலாளர்களை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அம்பை எம்எல்ஏ மாஞ்சோலை தொழிலாளர்கள் நிலை குறித்து சட்டப்பேரவையில் எடுத்துரைத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் சற்று நம்பிக்கை பெற்றுள்ள தொழிலாளர்கள் விரைவில் தங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.